Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டீ கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆனியன் சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு மடிக்கணும், எப்படி நல்லா சூப்பராக அந்த ஃபோல்டிங்லாம் வரணுங்கிறத நான் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஆனியன் சமோசா ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சமோசா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெலாம் சேர்த்து அழகாக வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணிவோமோ இந்த மாதிரி கரெக்டான இதில் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து மூடி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு இடையில் நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆனியனும் பொடியாக தான் கட் பண்ணி இப்போ நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை புதினாலாம் எதுவுமே வேண்டாம். ஆனியன் சமோசாங்கிறதுனால நான் ஆனியன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள் எதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சாட் மசாலா அதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஆகி ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நான் வந்து மாவையும் வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை உருட்டுறதுக்கு தேவையான மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயிலும் வந்து அதில் இடையில ப்ரஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு தூவி நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சமோசா ஷீட் தான் இப்போ நம்ம வந்து செய்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூரிகளுக்கு போடுற மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ இது நம்ம நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். அப்போ தான் நம்மளோட சமோசா ஷீட் வந்து நல்லா மெலிசாக நல்லா சூப்பராக கிடைக்கும். பேப்பர் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணவும் வரும். மொத்தமாக இருந்துச்சுனாக்கா நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியாது, உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் மெலிசாக உருட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சமோசா ஷீட் வந்து செய்யணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமோசா ஷீட் வந்து நல்லா சூப்பராக பேப்பர் மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் வந்து தாராளமாகவே தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சமோசா ஷீட் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு தான் நான் வந்து ஃப்ளோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரட்டி வச்சுருந்த 2வது லேயரையும் வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே வச்சு லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி அதே ப்ராசஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ திருப்பி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம சமோசா ஷீட்டு மெலிசாகவும் கிடைக்கும். அதே சமயம் நம்மளோட சமோசா வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதனால தான் இந்த மெத்தட் வந்து நம்ம செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து மேலே நான் வந்து 3வது லேயர் வச்சுட்டு இப்போ திருப்பி ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த லேயரையும் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது.
மைதா மாவு தான் தூவிட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக வந்து உருட்டிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மெலிசாகும் நமக்கு இந்த ஷீட்டு. இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம், இல்லைன்னா அடியில் வந்து நம்மளுக்கு எடுக்கும்போது ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம மெலிசாக திரட்டுறோம்ல, அதனால் நம்மளுக்கு வந்து ஒட்டி பிடிக்கிறாப்புல இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த மாவையும் தடவிட்டு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அப்படியே உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்திலாம் உருட்டாதீங்க, ஒரு லைட்டாக அப்படியே மெதுவாக அப்படியே உருட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா உருட்டிட்டு ஒரு அளவு மெலிசா, உங்களுக்கு தெரியும், ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல், இல்லைன்னா பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். இப்போ அந்த மாதிரி தவா வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக பபிள்ஸ் மாதிரி மட்டும்தான் வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் வேக வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி மட்டும்தான் வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளோட சமோசா ஷீட் வந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும்போதே நான் திருப்பி போட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து வேக வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஓரங்கள்லாம் எக்ஸஸாக இருக்கிறதுலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட்டமாக நான் வந்து எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 12 இன்ச்சு இருக்குது ரெண்டுமே சேர்த்து. இப்போ அதில் வந்து 6 இன்ச்சு வந்து அகலமும், நீளம் வந்து நான் 15 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 18 இன்ச்சு கூட வச்சு கொஞ்சம் பெரிய சமோசாவாக கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து நார்மல் சைஸாக உள்ளது தான் நான் வந்து இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ நான் அது வந்து 6 இன்ச்சு அகலத்துக்கும் 15 இன்ச்சு நீளத்துக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது ஒவ்வொரு ஷீட்டும் வந்து நம்மளுக்கு தனியாக கலண்டு வரும். அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணது. மாவும் இந்த எண்ணெயும் சேரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது நம்ம பேப்பர்லாம் வந்து அந்த சமோசா ஷீட் வந்து எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சமோசா வந்து நல்லா மொறுண்டும், அதே சமயம் நல்லா மெலிசாவும் நம்மளுக்கு வந்து அது மொத்தமாக இல்லாமல் அழகாக மடிக்கிறதுக்கும் வரும். இந்த மாதிரி தாங்க இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்து காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சமோசா ஷீட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமோசா வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்காக கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஓரங்கள்லாம் ஒட்டுறதுக்கு. இப்போ வாங்க, நான் ஒன்று மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு கோன் மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரங்கள்லாம் நம்ம வந்து மைதா பேஸ்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்து இப்படி வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஒட்டி பிடிக்கும். இப்போ நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ அது உள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம டீ கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த சமோசாலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறோம். இப்போ இது நல்லா அந்த ஓரத்தில் வந்து அந்த சைடில் வந்து ஓட்ட தெரியாமல் நல்லா ஸ்டஃபிங்கை உள்ளே அழுத்தி கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் வந்து நம்ம மைதா பேஸ்ட் திருப்பி வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம மடிச்சுட்டு இப்போ மேலே வந்தோம்னா இந்த சைடில் கொஞ்சம் வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளோட சமோசா ஷீட்டில் நம்ம செஞ்சுட்டு நம்ம வீட்டிலே சமோசா மடிச்சிருக்கோம். சூப்பராக பெர்ஃபெக்டான கோன் ஷேப்பில் கிடச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு ஒன்று கூட வந்து தப்பே இல்லாமல் அந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து சமோசாலாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடுறேன். மைதா பேஸ்ட் வந்து அதிகமாக வச்சு ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் வரும். அந்த ஸ்டஃபிங்லாம் இல்லாட்டி வெளியே வந்துடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி லாங் வீடியோஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி செய்யணும், எப்படி மடிக்கணும், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம வந்து சமோசா ஷீட்லாம் செய்யணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ஆயிலெலாம் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான டீ கடை ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் அழகான கலரில் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட இந்த ரெசிபி ஆனியன் சமோசா ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.